வணக்கம் அன்பு உறவுகளே. சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். கடந்த காலங்களில் ஐரோப்பிய வெள்ளைக்கார பெண்கள் வடிவாக கேளுங்கள், எங்கள் கலாச்சாரத்தின் படி சாரி உடுத்தி பொட்டு வைத்து அடக்க ஒடுக்கமாக கோவிலுக்கு போவதை பார்த்திருக்கிறேன். அது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதென்று. அதற்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு தம்பி பதிவிட்டிருந்தார். அண்ணா, நீங்கள் வளர்ச்சி அடைந்த நாட்டில் இருந்து கொண்டு இந்த வளர்ச்சி அடையாத நாட்டு கலாச்சாரத்தை பற்றி சொல்லுகிறீர்கள். அந்த கலாச்சாரத்தை கடைப்பிடித்து முன்னோர்கள் என்னத்தை சாதித்தார்கள், அல்லது நாங்கள் அதை கடைப்பிடித்து இதைத்தான் சாதிக்க முடியும் என்று. சரி, அதற்கு பதில் அளித்திருந்தார் வவுனியாவிலிருந்து ஒரு தம்பி, இளம் சமுதாயம். நக்கலாக, அண்ணா, நான் கூகுளில் தேடி பார்த்தேன், அடக்க ஒடுக்கம் என்றால் என்னவென்று. கூகுளில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது, அடக்கமாக, ஒடுக்கமாக, இறுக்கமாக இருப்பதற்கு அர்த்தம்தான் அடக்க ஒடுக்கம் என்று. நீங்கள் சொல்லும் சாரிக்கும் பொட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. சரி, அதற்கு கிளிநொச்சியிலிருந்து இன்னொரு தம்பி பதிலளித்திருந்தார். அண்ணா, எங்கள் கலாச்சாரப்படி சாரி உடுத்தி பொட்டு வச்சு போகும் பெண்களை விட இந்த காலத்தில் ஜீன்ஸ் உடுத்து டிஷர்ட் போடும் பெண்கள்லாம் எங்கள் கண்களுக்கு அடக்கொடுக்கமாக தெரிகிறார்கள் என்று. சரி, கனகாலமாக நான் இதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டிருந்தேன். இதன் அர்த்தத்தை ஆராய்வதற்காக லீவ் எடுத்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். இலங்கைக்கு யாழ்ப்பாணம் கோவிலுக்கும் போயிருந்தேன். இரு பாலாரினையும் பார்த்தேன். வேட்டி கட்டி ஷர்ட்டு போட்டு கோவிலுக்கு போகிறவர்களும் இருந்தார்கள். சாரி கட்டி ஜீன்ஸ் போட்டு வந்த பெண்களையும் பார்த்தேன், ரசித்தேன். அதை கூறிக்கொள்ள விரும்பவில்லை. அதற்கு பின்பு நான் இங்கு வந்து சில நாட்களுக்கு பின்பு ஒரு பதிவு வந்தது. அவர்களின் யாழ்ப்பாண பதிவு கிளிநொச்சி வவுனியா பதிவுக்கு கீழே சாரை உடுத்தும் பெண்கள்லாம் செக்ஸி, ஜீன்ஸ் டிஷர்ட் போடும் பெண்களை விடவென்று. இந்த காலத்தில் சாரை உடுத்திருக்கும் பெண்கள், அண்ணா, வயிற்று பக்கத்தில் எவ்வளவு கொழுப்பு இருக்கென்று இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அவர்களின் மார்பகங்கள் எந்த நம்பர் என்று நாங்களும் கண்டுபிடித்து விடலாம். அவர்கள் முதுகு பக்கத்தில் போட்டிருக்கும் ஜன்னல் பதித்த, அதுக்கு பேரும் தெரியல, அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது ஜீன்ஸும் டிஷர்ட்டும் போட்ட பெண்கள் அடக்கொடுக்கமாக எங்கள் கண்களுக்கு தெரிகிறார்கள் என்று ஒரு பதிவு வன்னியிலிருந்து வந்திருந்தது. அன்பு உறவுகளை, இதை பற்றி உங்களின் கருத்து என்ன?